வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் எடுத்துக்கிற தலைப்பு ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானது. என்னன்னு கேட்குறீங்களா? மனித நேயம். பார்க்கலாமா? நம்முள் இருக்க வேண்டிய மகத்தான குணம் இது. சொந்தமாய் வருவது உண்டு, சொல்லி வைத்து புரிவதும் உண்டு. மனித நேயம் என்பது கணித அறிவியல் போன்று கடுமையான ஒன்றுதான். புரிந்து நடந்து கொண்டால் இருபுற மகிழ்வுதான். இரக்க சிந்தனையை வளர்த்தாலே இயல்பாய் அது அமைந்துவிடும். உடலால் மனதால் அவதியுறும்போது உணர்வால் நினைவால் ஒத்துழைப்பு நல்கி உறுதுணையாய் இருப்பதே மனித நேயம். தரம் தாழ்ந்து நடந்து கொள்வோர் தலை குனிந்து பணியும்படி நிலை உருவாக்குவதே மனித நேயம். உயிரினங்கள் அனைத்தையும் அன்பு கொண்டு ஆதரிப்பதே மனித நேயம். பிறக்கும்போது எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கும்போது எதையும் எடுத்து செல்வதில்லை. இடைப்பட்ட காலத்தை எண்ணி பார்த்தால் எல்லாம் புரிய வரும். தன்னால் மலரும் மனித நேயம். ஆபத்தில் இருக்கும்போது ஆதரவாய் பேசி அடைக்கலம் தருவது நல்ல பண்பு. அதை உணர்த்துவதே உண்மை அன்பு. மனமே, இதை நீ நம்பு. கடைத்தெருவில் கிடைப்பதில்லை, காட்சி பொருளாய் அமைவதுமில்லை. கருத்தறிந்து பொருளறிந்து காலத்தே உதவி செய்வதே மனித நேயம். எறும்புக்கும் இதயம் உண்டு, ஐந்தறிவு ஜீவன்களுக்கும் உணர்வு உண்டு. அதை நாம் நினைப்பதால் நன்மை உண்டு. இதயத்தை ஈரமாக்குவோம், இரக்கத்தையே வாழ்க்கையாக்குவோம். அன்னை தெரசாவை மனதில் கொள்வோம், கருணை கொண்டு உலகை ஆள்வோம். நன்றி, வணக்கம்.